உன்னை விட்டு போனது என்று நீயாகவே கருதி கொண்டு முடங்கிவிடாதே. முருகன் தரும் அதிர்ஷ்டத்தை வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. என் பிள்ளையே, உன்னை விட்டு போனது அப்படியே சென்றுவிடுமோ என்று தானே நீ வருத்தத்திற்கு ஆளாகி கொண்டிருந்தாய். யார் சொன்னது? என் பிள்ளைகளை தேடி மீண்டும் நிரந்தரமாக்க வந்திருக்கும் இந்த முருகன் நிச்சயமாக உன் கரத்தை பற்றியதை நீ அங்கு உறுதியாக்கத்தான் போகிறாய். நம்பிக்கையோடு நீ என்னை வலம் வந்து கொண்டிருக்கும் போது எதை பற்றியுமே சிந்திக்காதே. உன்னை ஒவ்வொரு நொடியிலும் நான் தாங்கிக் கொண்டு இருக்கும் போது நீ போகும் பாதையில் உனக்கு முன்னதாகவே சென்று கொண்டு உனக்கான பயணத்தை நான் தொடர வைத்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்க பிள்ளையே மனமழுது புரண்டோடி கொண்டு இருக்கின்றாய்? எப்படியாவது எனக்கான வெற்றியின் தருணத்தை தந்தால் போதும் என்று தானே நீ நினைத்து கொண்டு இருந்தாய். எப்படியாயினும் என்னை விட்டு போனது மீண்டும் என்னிடம் வந்து சேர்ந்தால் போதும் என்று தானே நினைத்து கொண்டு இருந்தாய். பல போராட்டத்திற்கு நடுவினிலை இந்த முருகன் தருவதை நீ வேண்டாம் என்று சொல்லி விடாதே. உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து தான் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். அதன்படியே தான் வேண்டியதும் வேண்டாததையும் பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். நீயோ நினைக்கின்றாய் நமக்கு வேண்டியதல்லவா நம்மை விட்டு போய்விட்டது என்று. என் பிள்ளையே, உனக்கு வேண்டியது என்றால் நானே உன்னை தேடி வந்து தருவேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே நீ சற்றும் யோசித்து மன நிம்மதியை இழந்து வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான வெற்றியின் தருணத்தில் நான் உன் கூடவே பயணித்து கொண்டு இருக்கும்போது யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது? உனக்கு பிடித்தது எங்கேயுமே போகவில்லை. உனக்காக உன்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கின்றது என்பதுதானே இந்த நிதர்சனமான உண்மை. உன்னை வழிநடத்த இந்த முருகனே நான் வந்து இருக்கும்போது எதை பற்றி தங்க பிள்ளையே உன்மனம் மறந்து கொண்டு இருக்கின்றாய்? நடக்கப் போகின்ற விஷயத்தில் நான் உனக்காகவே எல்லா செயலையும் செய்து கொண்டு இருக்கின்றேன். அப்படியாகுமோ இப்படியாகுமோ என்று இந்த முருகனை நம்பிவிட்டு நீ மனம் கலக்கம் அடையாதே. இந்த வேலவன் நான் உன்னை நோக்கி வந்திருக்கும் போது விஷயத்தில் திருப்தி இல்லாமல் இருக்காது. இதோ நீ வேண்டியதை பெறத்தான் போகிறாய். உனக்கான தருணத்தை நீ பெறத்தான் போகிறாய். ஏதாவது ஒன்றில் உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்கு நான் உனக்காகவே உன் வாழ்க்கையை தர வந்து இருக்கும் போது நீ எதற்காக பிள்ளையே எனக்காக யாரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய்? இந்த அப்பன் தரும் சத்திய வாக்கானது உன் வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகிறது. இந்த அப்பன் தரும் சத்திய வாக்கானது உன்னை யாரென்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. உனக்காக நான் இதைத்தான் செய்வேன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமிதம் கொள்கிறேன். ஏனென்றால் என் பிள்ளைகள் அடம்பிடித்தது, என் பிள்ளைகள் பிடிவாதமாக கேட்டது. அப்படி இருக்கும்போது உனக்கான வெற்றியின் பலனை தருவதற்குத்தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நடக்கப் போகும் எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு நல்ல காரியத்தை செய்வதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். எதை நினைத்து வருந்தினாயோ அது இனி உனதாக மாறும் தருணங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னை நான் எப்போதெல்லாம் அங்கு வெற்றியாக கொண்டாட போகிறேன் தெரியுமா? என் மீது நம்பிக்கை இழந்து இல்லவே இல்லை முருகா என்று சொல்லி கொள்ளும் போது யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த முருகன் உன்னை பிரம்மாண்டத்தின் உச்சத்தில் அமர வைப்பதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதை பார்த்து நீ பயமும் பதற்றமும் அடையாதே. எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் சரி, இந்த அப்பன் தருகின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கானதாகத்தான் இங்கு மாறப்போகிறது. என் பிள்ளையே, இப்படியாவது என் வாழ்க்கை மாறுமா, இப்போதாவது என் வாழ்க்கை மாறுமா என்று நீ மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டு மௌனமாக இருக்கின்றாய். அந்த மௌனம் எப்போதெல்லாம் நீ கடைபிடிக்க வேண்டும் தெரியுமா? உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கும்போது, நீ கோவப்படும் போது, உன் வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று பதற்றத்தோடு இருக்கும்போது, மற்றவர்கள் உன்னை குறை கூறும்போது, நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் சற்று மௌனத்தை காத்தல் தான் வேண்டும். நீயோ நினைக்கலாம், எனக்கென்று எந்த உணர்வுகளுமே இருக்கக்கூடாதா அப்பனே முருகா என்று. அதுவல்ல என் பிள்ளையே, நீ இவைகளை எல்லாம் கடக்க தெரிந்து விட்டாலே மனப்பக்குவத்தை அடைந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். வெற்றியும் தோல்வியும் நான்
உனக்கானதாக மாற்றி விடுவது உறுதிதான். ஆனால் அந்த வெற்றியை கொண்டாடுவது போல் தோல்வியும் உன் மனதைரியத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கும் எதிர்கொள்வதற்கும் நீ உன் மனப்பக்குவத்தை வைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்கிறேன். உன் முடிவை தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நீ போகின்ற இடத்தை நோக்கி மட்டுமே பயணம் செய்து கொண்டு இரு. அதை விட்டு விட்டு இடையில் இருக்கின்ற இடையூறுகளை நினைத்து நினைத்து ஏன் வருந்திக் கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய்? உன் மனதில் இருக்கின்ற வழிகள் எல்லாம் நான் அறிந்தது தான். என் பிள்ளையே, உன்னை ஒவ்வொரு தருணத்திலும் நான் செதுக்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன். யாருமில்லை என்று நினைத்தாய் அல்லவா? இனி உன் வாழ்க்கையை பார்த்து பலரும் உதாரணமாக திகழப் போகும் தருணத்திற்குத்தான் இந்த முருகன் உன்னை அழைத்து சென்று கொண்டு இருக்கின்றேன். அதற்காகத்தான் யாரும் இல்லாத ஒரு தனி காட்டிலே உனக்காக வெற்றியின் தருணத்தை தருவதற்காக நான் இப்பொழுது ஓட்ட பந்தயத்தை வைத்திருக்கின்றேன். இதோ நீயோ அங்கே வெற்றி பெறும் நேரத்தை குறித்து விட்டாய். அதன் பிறகும் எதற்காக பிள்ளையை சற்றும் யோசிக்கிறாய்? உன் நிலை இப்படித்தான் இருக்குமோ என்று நினைத்து கொண்டு இப்படியே முடங்கி விடாதே. இந்த நிலைமை இன்னும் சற்று நேரம்தான் மாறிவிடத்தான் போகிறது. உன் வாழ்க்கை என்னும் ஒன்றில் நான் உனதாக்க வந்திருக்கும் போது நீ இதை பற்றியும் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் மனம் என்னும் ஒன்றில் என்னை தெளிவாக்க இந்த முருகனை வைத்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இப்பொழுது என்னிடம் என்ன கேட்டு விட்டாய்? நிம்மதியான வாழ்க்கையை தானே. என் பிள்ளைக்கு அதை கொடுப்பதற்குத்தானே இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நீ சற்றும் தாமதித்து கொண்டு இருக்கின்றேனோ என்று நினைக்க வேண்டாம். தாமதித்தாலும் தரமான ஒன்றாகத்தான் என் பிள்ளைகளின் கையில் நிரந்தரமாக்கதை நான் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு வேண்டியது உன்னிடத்தில் இருந்து பிரிந்து விட்டதோ என்று நினைக்க வேண்டாம். அது உனக்கென்று நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் இங்கு யோசிக்கவே வேண்டாம். உன் மனதில் உள்ளது என்னிடத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது அந்த வெற்றி பொக்கிஷத்தை உன்னையே தேடி வரச் செய்யத்தான் போகிறேன். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த அப்பனின் கரங்கள் கைப்பிடித்தது பிடித்ததுதான் என்பதில் மட்டும் தெளிவாக்கிக்கொள். உன்னுடைய ஒவ்வொரு நிலையிலும் உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது உன் நிலைமையை பற்றி நீயே இங்கு தரைக்குறைவாக யோசிக்காதே. எந்த நிலையிலும் என் பிள்ளைகள் என் நிலை மாறாமல் இங்கு நம்பிக்கை கொள்கின்ற போது உன்னை அங்கு கொடியின் உச்சத்திற்கே அழைத்து செல்லத்தான் போகிறேன். வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையின் ரெட்டிப்பு பெருமகிழ்ச்சியை உன்னை தேடி வரச் செய்வதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தாதே. எந்த நிலையிலும் சரி, இந்த அப்பன் உன் கூடவே உனக்காக பயணித்து கொண்டு இருக்கும் போது உனக்கான ஒன்று உன்னிடத்தில் வருவதை இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. தருவது யார் என்று நினைத்து விட்டாய்? இந்த அப்பன் முருகனாக இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்காதே. உனக்காக ஒவ்வொரு செயலிலும் உனக்கான நல்லதை நடத்தி தருவதற்குத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். இது வேண்டும் அது வேண்டும் என்பதை விட எது வேண்டினாலும் சரி, என்னிடத்தில் நீ முழுமையாக கரம் பற்றி விட்ட பிறகு, என்னை முழுமையாக சரணாகதி அடைந்து விட்ட பிறகு நீ எதற்காகவும் இங்கு மனமருந்தவே வேண்டாம். நடப்பது எதுவாயினும் சரி, உனக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தை செய்வதற்கு மட்டுமே இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். எப்படியாவது உன் வாழ்க்கையின் தருணத்தை காப்பாற்றி உன்னை கரையேற்றுவது முருகன் துணிந்து விட்டால் அதில் மாற்று கருத்தே கிடையாது. நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்கு அதிசயத்தையும் வெற்றியின் தருணத்தையும் தருவதற்கு இந்த அப்பனே வந்து கொண்டு இருக்கும் போது உன்னை கைவிட்டவரை பற்றி உன் மனம் கலங்கிக் கொண்டு இருக்காது. உன்னிலை பார்த்து சிரித்தவர்கள் எல்லோரும் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று நீயே கண்கூடாகத்தான் பார்க்க போகிறாய். விலகியது அப்படியே விலகிவிடுமோ என்று மற்றவர்கள் நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே யாரும் எதிர்பார்க்காத தருணத்தில் அது உன் கூடவே சேர்ந்து உனக்கான வாழ்க்கை துணையாக வருவதோடு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு உதாரணமாகவும் திகழும் தருணத்தை தான் இந்த முருகன் நான் உனக்காக ஏற்படுத்தி தர வந்திருக்கின்றேன். இந்த கந்தன் கடம்பன் உன்னிடத்தில் இருக்கும் போது உன் அச்சத்தையும் பயத்தையும் தூக்கி எறிந்துவிடு. யார் ஒருவர் பயத்தையும் அச்சத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு அவர்களுக்கான வேளையில் முழு
கவனத்தை செய்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் வெற்றியின் தருணத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும். அப்படி ஒரு தருணத்தை தருவதற்குத்தான் இந்த முருகன், இந்த கந்தன் நான் உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன். நடப்பதையும் கடக்கப் போவதையும் பார்த்து உன் மனம் பதற்றமடைந்து கொண்டு இருக்காதே. நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. உன் மனம் கலங்கிய விஷயத்திற்கு விடை கொடுக்கப் போகிறேன். யாம் இருக்கு பயமேன்.